ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி நிஃப்டியில் ட்ரேட் பண்ணல, சென்செக்ஸில் தான் ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஒரு முக்கியமான விஷயத்த நோட் பண்ணிங்க கைஸ். இங்கே பாருங்கள், நிஃப்டியில் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கா கடைசி 5 மினிட்ஸு. அதே மாதிரி நேற்று நிஃப்டி மட்டும்தான் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு, ப்ரீமியம் மூவ்மெண்ட் கொடுக்கல. ஆனால் இன்றைக்கி ப்ரீமியமும் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. 10 ருபீஸ் இருந்த ப்ரீமியம் 60 ருபீஸ் மூவ் ஆகிருக்கு. இது நல்ல விஷயந்தான். அதே மாதிரி பாருங்கள், நீங்கள் சென்செக்ஸில் பாருங்கள், கடைசி 5 மினிட்டில் பாருங்கள், சென்செக்ஸ் மூவ்மெண்ட்டே ஆகலை. அதே மாதிரி சென்செக்ஸோட ப்ரீமியம் சார்ட்டுமே பாருங்கள், மூமெண்ட்டே ஆகலை. 2 சார்ட்டுமே சேமாக தான் மூமெண்ட் ஆகும். ஆனால் இந்த கடைசி 5 மினிட்ஸை இந்த மூமெண்ட்டே கொடுக்கல. இதுக்கான ரீசன் என்னென்னா, நான் இதுதான் நினைக்கிறேன். அது கரெக்ட்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது என்னென்னா கைஸ், இப்போ நிஃப்டி 50ல் ஒரு 50 ஸ்டாக்ஸ் இருக்கும். அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸை பல்க் குவான்டிட்டியில் எஃப்ஐஐ பை பண்ணியிருப்பாங்க. அதனால் நிஃப்டியில் நிஃப்டி மூமெண்ட் கொடுத்துருக்கோம். இப்போ சென்செக்ஸில் 30 கம்பெனி தான் லிஸ்ட் ஆகிருக்கும். 30 கம்பெனியில் அது பர்டிகுலர் கம்பெனி கொஞ்சம், அதில் ஒரு சில கம்பெனி மட்டும்தான் பை பண்ணியிருப்பாங்க. அதனால் அந்த மூமெண்ட் கம்மியாக இருக்குன்றத நான் நினைக்கிறேன். இது கரெக்டாக இல்லை தப்பான்றதை நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இதுக்கு உண்மையான ரீசன் என்னன்றன்னு தெரியல. இதுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நிஃப்டி 50ல் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கிற ஸ்டாக்ஸை எஃப்ஐஐ பை பண்ணியிருப்பாங்க அதிக குவான்டிட்டியில். அது மூவ்மெண்ட் ஆகிருக்கும். இதில் 30 ஸ்டாக்ஸில் பர்டிகுலராக ஸ்டாக்ஸை கம்மியாக பை பண்ணியிருப்பாங்க. அதனால் இது மூவ்மெண்ட் கொடுத்துருக்காதுன்னு நினைக்கிறேன். இதுலேயும் பாருங்கள், நம்ம அதில் 100 பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆச்சுன்னா இதில் 300 பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆகும். இன்றைக்கி மூவ்மெண்ட் கொடுக்கல. நான் கடைசி வரைக்கும் ஹோல்டு பண்ணேன். நான் 70 ரூபாய்க்கு வாங்குறது 90 ரூபா தான் போச்சு. அதுக்கு மேலே ரிட்டர்ன் வந்துச்சு மார்க்கெட்டு. அந்த மாதிரி நிஃப்டியில் கொடுத்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுத்தா நம்ம நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்போம். நான் காஸ்ட் க்ளோஸ் பண்ணேன்.